السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. فقد قال الله تعالى في القرآن العظيم: قلنا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينكم ردما. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடிய திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். நாம் அல்லாஹ்வினுடைய பெரிய அருளால் ரமலான் மாதத்தினுடைய இரவுகளை அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் அவனை நின்று குனிந்து சிஜ்தா செய்து வணங்கி நம்முடைய பாவ மன்னிப்பையும் வேண்டியவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த ரமலானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பெரிய 10 முன்னறிவிப்புகளை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிர்கொள்ள போகிற முதல் படை தஜ்ஜாலுடையது. அதை ஈஸியாக வீழ்த்தி தஜ்ஜாலையும் முடித்து ஈசா நபி வெற்றிவாக சூடுவார்கள் என்பதையும், அதே நேரத்தில் ஈசா நபி அவர்கள் எதிர்கொள்ள போகிற இன்னொரு பெரிய படை இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற படை. இந்த யாஜூஜ் மாஜூஜ் யார் என்றால், நமக்கு இமாம்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள்தான் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி, மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் சொர்க்கவாசிகளை இந்த கூட்டத்திலிருந்து பிரித்தெடுங்கள் என்று அனுமதி கொடுப்பானாம். அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், எவ்வளவு மக்கள் என்ற கணக்கை கேட்கிற பொழுது முஸ்லிம்களிலிருந்து ஒருத்தரும் யாஜூஜ் மாஜூஸிலிருந்து 999 பேரையும் எடு என்று சொல்வார்களாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததியிலிருந்தே ஒருத்தரை சொர்க்கத்துக்கும் 999 பேரை நரகத்துக்குமாக பிரிப்பார்கள். அப்போ அந்த 999 பேர் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க? யாஜூஜ் மாஜூஸ்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு யாஜூஜ் மாஜூஸ் என்பது அந்நிய படைப்பல்ல, தனி ஒரு படைப்பல்ல. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளான நம்மை போன்ற மனிதர்களே. இவங்களை பற்றி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி கொண்டிருந்த போது இந்த செய்திகள் எல்லாம் பெருசாக ரசூலுல்லாஹ் கவனத்திலே எடுக்கலை. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிதான் என்பதற்கு ஆதாரமாக சில விஷயங்களை கேட்குமாறு யூத பாதிரிகள் மக்கத்து குறைஷிகளை தூண்டினார்கள். இவர் நபி என்று வாதம் செய்கிறார், அதில் அவர் உண்மையாக இருப்பாரானால் அதற்கு சில விஷயங்களை அவரிடத்துல கேளுங்க, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, பூமி முழுவதும் பரவலாக பயணப்பெற்ற ஒரு மனிதரை பற்றி கேளுங்க. இரண்டாவது, எதுவுமே தெரியாம ஒரு குகைக்குள்ள போனார்களே இளைஞர்கள், அவர்கள் என்னானார்கள் என்பதை கேளுங்க. மூன்றாவது,
ரூஹை பற்றி கேளுங்க, மனித ரூஹை பற்றி கேளுங்க. இந்த மூணுக்கும் இறை தூதராக இருந்தால் பதிலளிப்பார் என்று சொன்னார்கள். இந்த மூணு கேள்வியையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து இந்த மூணு பதில்களுக்கும் காத்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூணு கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் சூரா கஹஃப் 18வது அத்தியாயத்தையே அருளினான். அதில் ஃபஸ்ட்டு இவர்கள் கேட்ட குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எங்க இருந்தாங்க என்பதெல்லாம் இன்னைக்கு வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்படுவது ஜோர்டான் தான். ஜோர்டான் பலஸ்தீன் பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசத்தில் தான் அந்த இளைஞர்கள் போய் ஈமானை பாதுகாப்பதற்காக தூங்கினார்கள், பயந்து ஒதுங்கினார்கள். அல்லாஹ் அவர்களை தூங்க போட்டான். எவ்வளோ நாளா? 300 வருஷம். 300 வருஷம் தூங்குனா மண்ணு சும்மா இருக்குமா? மண்ணு மேலே நீங்கள் படுத்திருந்தீங்கன்னு வைங்க, மண் ஒன்று சூடாகி உங்களை பரட்டி போடும். அல்ல அதுக்கு மேலேயும் நீங்கள் மண்ணோட இருந்தீங்கன்னா மண் தனக்குரியதை ஆக்கிக்கணும். அதான் மண்ணுடைய ஸ்பெஷாலிட்டியை. ஆனால் 300 வருஷம் தூங்குறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா காலையிலும் மாலையிலும் அவர்களை வலது இடதுமாக மாற்றி மாற்றி படுக்க போட்டு 300 வருஷம் தூங்க வைத்தான் என்று திருமறை சொல்கிறது. அதுக்கு பின்னால் அவர்கள் எந்திரித்து வந்தார்கள். அந்த மக்களோடு அவர்கள் பார்க்கிற போது காலங்கள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. அப்புறம் அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்கிட்டான் என்று வருகிறது. இது ஒரு செய்தியை சொன்னான்ல. அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ரூஹை பற்றி கேட்டார்கள். யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். குல் ரூஹம் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என் இறைவனுடைய கட்டளையில் இருக்கிறது. இப்போ நாம் எந்த இடம் நம்முடைய ரூஹுகளை பற்றி தெளிவாக சொல்லுது. ரூஹுன்னா நம்ம உயிர். உயிர் என்பதற்கு ஏதோ மாய பொருள்னு நம்பாதீங்க. ரூஹு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு வடிவம் உள்ள ஒரு பொருளை தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. நம்ம உயிருக்குன்னு ஒரு உருவம் இருக்கு. நம்ம உடலை போன்ற உருவம் இல்லை, அதுக்குன்னு தனி ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவம் யாருடைய கட்டளையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளையில தான் இருக்கிறது. இப்போ காஃபிர்கள்லாம் அல்லாஹ் அனுமதிச்சு தான் அவர்கள் நிராகரிப்பாக இருக்கிறார்களான்னா அதுதான் ரூஹுக்கும் அல்லாஹ்வுக்குமான உடன்படிக்கை. அல்லாஹ்வுக்கும் ரூஹுக்குமான உடன்படிக்கை என்னன்னா, உலகத்துக்குள்ள நீங்க போங்க, 2 சாய்ஸ். நீங்க விரும்பி என்னை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பி என்னை மறுக்கலாம். நீங்க உங்க 2க்கும் உங்களுக்கு அந்த உரிமை சுதந்திரத்தை நான் கொடுத்துட்டேன். நீங்க போய் நம்பி வந்தீர்களானால் உங்களுக்கு சொர்க்கம், நீங்க மறுத்து வந்தீர்களானால் உங்களுக்கு நரகம். அவ்வளவுதான், அல்லாஹ் முடிச்சுட்டு அதை செய்யணும். ஆனா அது நம்ம யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? தெளிவா இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். ரூஹை இந்த உடலை விட்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எவனாலும் பிரிக்கவே முடியாது. அது ரொம்ப ஆழமாக முஸ்லிம்களாகிய நாம் நம்பணும். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, தன்னுடைய அடியார்களை மேலிருந்து அடைக்க ஆண்டு கொண்டிருக்கிறான். வயுர்சில அலைக்கும் ஹஃபலா, அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஹஃபலா என்ற வானவர்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அந்த ரூஹை பாதுகாக்கிறதுக்கு. இந்த உடலை விட்டு ரூஹை பிரிக்கணும்னா அது அல்லாஹ் மலக்குல் மௌத்துக்கு அந்த நேரத்தில் கொடுக்கிற அனுமதி மட்டும்தான். மலக்குல் மௌத்துக்கு கூட தெரியாது நம்ம எப்போ மௌத்தா உண்டு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த 2க்கும் பிறப்புக்கும் மௌத்துக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தை அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கிறான். அது அல்லாஹ்வே சொல்றான், முன்ன லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி, அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து சாட்டப்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அந்த ரூஹ் உடலை விட்டு பிரிக்காம இருப்பதற்கென்று பிரத்யேகமான வானவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள். அப்போ கொல்லப்படுவதெல்லாம் ரொம்ப சிம்பிள், விளங்கிக்கணும். ஒரு ஆள் கொல்லப்படுறாருன்னா அல்லாஹ்வுடைய அனுமதி, மலக்குல் மௌத் வந்து விட்டா அனுமதி கொடுத்துட்டான். அதுக்கு சபபுகள் சில இருக்கும். அந்த சபபுகளில் சிறந்த சபபுனா காரணம். ஒருத்தருக்கு நோய் வரும், ஒருத்தர் தடிக்கு விழுவாரு, ஒருத்தர் உணவு அருந்திட்டு இருப்பாரு,
தொண்டையில் சிக்கிக்கிடுச்சு மௌத்தா போயிட்டாருன்னுவாங்க, ஒருத்தர் நோய் வந்து மௌத்தா போயிட்டாருன்னுவாங்க, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தா போயிட்டாரு. இதெல்லாம் காரணங்கள். இந்த காரணங்களில் சிறந்த காரணம் என்ன? எது சிறந்த காரணம்? ஷஹீதுடைய. இந்த காரணங்களில் அல்லாஹ்வுக்காக என் உடலை விட்டு என் உயிர் பிரிய வேண்டும், அவனுடைய அல்லாஹ்வுக்காகனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி, அது எடுத்து சொல்லுகிற நேரத்தில் அல்லது ஃபாலோ பண்ணுகிற நேரத்தில் எதிரிகள் நம் மீது பாய்ந்து நம்முடைய உயிரை உடலையும் பிரிப்பார்களானால் அந்த காரணம் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரணம். அதைத்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் விரும்பினார்கள். ரூஹை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ரூஹு என்பதை எவனாலும் அசைக்க முடியாது. அதை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதாக மாற்றுவதுதான் நம்முடைய முயற்சி. சரி, இது முடிஞ்சிருங்க. அடுத்து மூணாவது கேள்விக்கு தான் யஸ்அலூனக அன் தில் கர்னைன், இரண்டு கொம்புடையவர்களை பற்றி அவர்கள் உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் சஅத்லு அலைக்கும், உங்களுக்கு அவரை பற்றி நான் ஓதி காட்டுகிறேன் என்று சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த துல்கர்னைனை பற்றி, இந்த உலகம் முழுவதும் பயணித்த மனிதரை பற்றி. எத்தனாவது வசனத்திலிருந்து? 84வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு அல்லாஹ் ஒரு பெரிய பேராட்சியை கொடுத்திருந்தான். தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், பூமி முழுவதும் ஆண்டவர்கள் 4 பேர், அதுல 2 பேர் முஃமின், 2 பேர் காஃபிர்கள். மூமின்கள் யார் என்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன். காஃபிர்கள் யார்? யாரு? இந்த யாரு அவரு? முஹ்தனஸர். 2 பேர் காஃபிர்கள் பேர் மறந்து போச்சு. அந்த 2 பேருக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 பேர்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தியவரா பிந்தியவரா இவர்? அப்படின்னா இவர் முந்தியவர் என்றுதான் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்வார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தியவர். அதுக்கு முன்னால பலஸ்தீன மையமாக வைத்து கிழக்குக்கும் மேற்குக்கும் ஒட்டு சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் உள்ள பகுதிங்கிறான். அதே போல வடக்குக்கும் தெற்குக்குமாக முழுமையாக பூமியை நிர்வாகம் செய்கிற பேராற்றல் அல்லாஹ் இவருக்கு. இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த் வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா, இவருக்கு நாம் மக்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தோம். வ மின் குல்லி ஷைஇன் சபபா, ஒவ்வொரு விஷயத்தினுடைய வழிகளையும் நாம் காட்டியிருந்தோம் என்று சொல்றதுக்கு சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தினுடைய அறிவையும் இப்னு அப்பாஸ், எல்லா தஃப்சீராஸ், இப்னு அப்பாஸ், முஜாஹித், லஹாக் போன்ற எல்லா ரஹ்மஹுமுல்லா எல்லா தஃப்சீர் ஆசிரியர்களும் ஒரே கருத்து சொல்றாங்க. எல்லோரும் இவருக்கு எல்லா விஷயங்களுடைய அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி மிக பிரம்மாண்டமான அறிவுக்கு சொந்தம், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தம். இவர் கிழக்குல சூரியன் உதயமாகிற ஒரு இடத்துக்கு பகுதிக்கு போறார். அங்குள்ள காஃபிர்களை மிரட்டி அல்லது பணியை வச்சு முஸ்லிம்களாக வைக்கிறார். முஸ்லிமாக மறுத்தவர்களுக்கு தண்டனையெல்லாம் இல்லை, அவர்களை பக்குவப்படுத்தி சீர்படுத்துகிறார். அடுத்து 2வதாக சூரியன் மறைகிற பகுதிக்கு போகிறார். அந்த பகுதி அதெல்லாம் ரொம்ப இலக்கியமா எல்லாம் பேசுறான். ஃபுல்லா தான் அதுக்குள்ளேயே போயிடும் நமக்கு டைம். அந்த ரொம்ப இலக்கிய நயமா பேசுகிறான். ஹத்தா இதா மகரிப ஷம்ஸி வஜதஹா தஅருபு ஃபி ஐனி ஹமியத்தின், சேரும் சகதியும் கலந்த ஒரு தண்ணியில சூரியன் மறைவதை அவர் கண்டார் அப்படிங்கிறான். வர்ணிக்கிறான் அந்த சூரியன் மறைகிறதையும் அந்த தண்ணியையும் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மிக்ஸையும் சேர்த்து வர்ணிச்சு அல்லாஹ் பேசுகிறான். அந்த அளவுக்கு இலக்கியமான வரலாறு. அதுல இந்த மேற்கு முடிஞ்சு அவர் கிளம்புகிறார். ஹத்தா இதா பலக பைன ஸத்தைன், 2 மலைகளுக்கு இடையே அவர் அடைந்த போது வஜத மின் தூனிஹிமா கௌமா, அங்கு இந்த 2 அல்லாத ஒரு சமூகத்தை அவர் பார்த்தார். அந்த சமூகம் எப்படி இருந்தது என்றால் லா யகாதுன யஃப்கஹூன கௌலா,
எந்த சொல்லையும் விளங்கி கொள்ள இயலாதவர்களாக அந்த சமூகம் இருந்தார்கள். துல்கர்னைனுடைய பேச்சோ துல்கர்னைனுடைய ஆர்டர்களையோ புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஃபிக்ஹ் கூட இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அந்த மக்கள்கிட்ட போய் இவர் தாவா பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, காலு யாதல் கர்னைன், துல்கர்னைனே, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் பூமியில குழப்பம் செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு, ஃபஹல் நஜ்அல் லக ஹர்ஜன் அலா அன் தஜ்அல பைனனா வ பைனஹும் சத்தா, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்கள் என்று அவர்களிடத்துல கோரிக்கை வைக்கிறார்கள். இப்ப துல்கர்னைனுடைய படை எவ்வளவு பிரம்மாண்டமான படை என்றால், அது கிழக்குக்கும் மேற்குக்கும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு படைக்கு சொந்தக்காரர் துல்கர்னைன். இவருக்கு அந்த படை யாஜூஜ் மாஜூஜை எதிர்த்து அடக்கி ஒடுக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்குவதற்கு முடியுமா என்றால் இயலாது என்பதை அவர்களை சொல்கிறார்கள். அவங்கள நீங்க அடக்கம், ஏன்னா நீங்க அவர்களுக்கு எங்களுக்கு மத்தியில் ஒரு தடுப்பை தான் ஏற்படுத்துங்க, அவங்கள போர் செஞ்செல்லாம் ஜெயிக்க இயலாது என்று இவங்களே குறிப்பிடுறாங்க. அதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார், துல்கர்னைனும் ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்டு அவர்களை தடுப்பதற்கான வேலைகளில் இறங்குகிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, இந்த துல்கர்னைன் யார்? வரலாற்றில் இவரை பற்றி தகவல்கள் வேறு எங்காவது கிடைக்கிறதா ஹதீஸ் அல்லாம என்றால் நிறைய இவரை பற்றி சொல்றாங்க. அது சில பேர் சைரஸ் என்கிறார்கள், சில பேர் டைக்ரீஸுங்கிறாங்க, சில பேர் இன்ன வேற பல மன்னர்களுடைய பேர்கள்லாம் சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த ஈரான் பகுதியில் இருந்த பெரிய மன்னர்கள். இந்த சைரஸ் என்பவரெல்லாம் ஈரான் மையமாக கொண்ட மன்னர் தான். அவரைத்தான் பெருசா இந்த துல்கர்னைனுக்கு ஒப்பிடுறாங்க. ஏன்னா இந்த சைரஸ் மன்னருடைய கபர்ஸ்தான் இருக்குல்ல, அவருடைய அடக்கஸ்தலம், அதுல அவருடைய படம் வரையப்பட்டிருக்கு, ஓவியமாக செதுக்கப்பட்டிருக்கு. அதுல அவருடைய கிரீடம் 2 கொம்புடையதாக வரையப்பட்டிருக்கு. துல்கர்னைன்னா 2 கொம்புண்டு, அதுக்கு அர்த்தம் இருக்கு. கர்ணன்னா கொம்பு, ஆட்டு கொம்புக்கு கர்ணு தான், மாட்டு கொம்புகள் இருக்குல்ல அது, அந்த மாதிரி இவருக்கு கர்ணு என்கிறார்கள். இவருக்கு அந்த மாதிரி அவருக்குத்தான் அந்த அடையாளத்தோடு ஒரு போட்ட அந்த வரைபடம் உருவம் இருக்கு, செதுக்கப்பட்டிருக்கு, அவர் தான் இவர்ன்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அப்படின்னு முஸ்லிம்லே சில வழிகட்ட குறிப்புகள் சொல்லுது. ஆனா புரிஞ்சுக்கிறணும், சைரஸ் காஃபிர், முஸ்லிம் இல்லை. ஆனா துல்கர்னைன் யாரு? அவர் முஸ்லிம். வேலை முடிஞ்சிச்சா? அவருக்கு இவருக்கு ஒப்பிட்டது ஒரே வெட்டு 1 துண்டு 2. அவர் முஸ்லிம், இவர் காஃபிர். காஃபிரும் முஸ்லிமும் ஒப்பிடவே முடியாது. இன்னொன்று, சைரஸ் மன்னர் ஒரு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அவரால் ஈராக்கை பிடிக்க முடிஞ்சிச்சு, ஜோர்டானை பிடிக்க முடிஞ்சிச்சு, பலஸ்தீனை பிடிக்க முடிஞ்சிச்சு, எகிப்துக்கு நெருங்க முடியலை. எகிப்தையும் அவரால் கைப்பற்ற முடியலை. அவருக்கு அவ்வளவுதான் நிற்க முடிஞ்சிச்சு என்று இவருடைய அந்த ஒப்பீடு தவறு. இந்த துல்கர்னைன் யார் என்றால் நமக்கு ஒரு மூடலாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டுருச்சு. என்ன என்றால், இவற்றிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய தகவல், ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படையை நம்மளை விட்டு தடுத்து நிப்பாட்டுவதற்கு அல்லாஹ் இவரை கொண்டு பேருதவி செய்திருக்கிறான். அவ்வளவுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம். இந்த யாஜூஜ் மாஜூஜ் படையை நம்மளிட்டிருந்து வரவிடாம தடுத்திருக்கிறான் இவரை வச்சு. சரி, இவர் இன்னி வேற அந்த சூறை எப்படி அந்த படையை எப்படி தடுத்தார் என்று சொல்லுகிற போது, 2 மலைகளுக்கு இடையில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை திருமறையை சொல்லுகிறது. அல்ல அந்த 2 மலைக்கடையில் தானே போனாரு. அங்கிருந்து இவர் என்ன சொல்றாருன்னா,
காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைருன், என் இறைவன் எனக்கு கொடுத்த நியாமத்தை பெருசு, ஹைர் நிறைய கொடுத்துருக்கான். ஃபஐனூனி, உங்கள்கிட்ட இருந்து வரியெல்லாம் எனக்கு வேணாம், உங்கள் பொருளாதாரம் எனக்கு வேணாம். ஃபஐனூனி பி குவத்தின், ஆனால் உங்கள் உடல் உழைப்பு எனக்கு தேவைப்படுது. நீங்கள் எல்லாம் எனக்காக நீங்கள் உழைக்கணும். உழைச்சிங்கன்னா அஜால் பைனக்கும் வ பைனகும் ரதுமா, அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு சுவரை எழுப்புகிறேன் என்று சொல்லிட்டு அந்த ஆதூனி ஜுபரல் ஹதீத், இரும்பு பாலங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹத்தா இதா சாவா பைன ஸதஃபைன், இரண்டு மலைகளுக்கு சமமாக அந்த இரும்பு பாலங்களை அடுக்கி 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 அவர் சொல்லுகிறார், உன்ஃபுஹு, இப்போ தீ மூட்டுங்கன்றார். உன்ஃபுஹுனா நெருப்பு காட்டுங்க. இரும்பு மேலே ஒட்டணுன்னா எதுதான் காரணமாக இருக்கும்? நெருப்பு வச்சு தானே ஒட்ட முடியும். இப்போ நெருப்பை போட்டு உன்ஃபுஹு, நீங்கள் ஊதுங்கன்றாரு. அவங்க ஊதுறாங்க. ஹத்தா இதா ஜஅலஹு நாரா, அந்த ஒட்டுமொத்த இரும்பும் நெருப்பாக மாறுகிற வரைக்கும், நாராக மாறுகிற வரைக்கும் நீங்க தீய மூட்டிக்கிட்டே இருக்கணும். ஊத விடுறாரு. அதுதான் உடல் உழைப்பு. பாலத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இப்ப கீழிருந்து நெருப்பை மூட்டுனா கீழிருந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த இரும்பு சூடாகி 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 தன் நிறத்தையே மாற்றி அது சிகப்பு கலராக மாறுகிற வரைக்கும் ஊதுங்கன்றாரு. ஊதி முடிக்கிறாங்க. ஊதி முடிச்சா ஆதூனி உஃப்ரி அலைஹி கித்ரா, உருக்கப்பட்ட செம்பை என்னிடத்துல கொண்டு வாருங்க. உருக்கப்பட்ட செம்பு, இது இல்லை, செம்புனா சூடு தாங்கக்கூடிய ஒரு பெரிய உலோகம். அந்த செம்பை கொண்டு வராங்க. அது மேலே ஊத்துகிறார். ஊற்றி முழுமையாக மலை அளவு தடுத்து நிப்பாட்டுகிறார். தடுத்து நிப்பாட்டியாச்சு. இப்ப சொல்றாரு, இந்த சுவரை ஃபமஸ்ததாஉ ஐயல்ஹரு, இது மேல் அவர்கள் ஏறுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். வமஸ்ததாஉ லஹு நகபா, இதை உடைப்பதற்கும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். கால ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என் இறைவனுடைய அருட்கொடை. ஃபைதா ஜா வஅது ரப்பி, என் இறைவனுடைய அருட்கொடைனா இது என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்த கலை. இதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இது அவங்க உடைச்சிக்கிட்டு வெளியே வரவும் முடியாது, அதை ஓட்ட போட்டு அல்லது தகர்த்துட்டும் வர முடியாது என்று சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டெக்னாலஜி எல்லாம் அப்பயே யாரு கொடுத்துருக்கான்? துல்கர்னைன் கொடுத்துருக்கான். முஸ்லிம்களாகிய நாமளும் கேட்கணும், இறைவா நம்முடைய நோக்கமே சதுரி போய் கிடக்கு, இந்த மார்க்கத்துக்கு பயன்படுகிற ஏதோ ஒன்றை எனக்கு கொடு, என்ன வீணாக்கிறாத. எனக்கு என்ன நம்ம நினைக்கிறோம், மார்க்கத்தை கற்று இந்த மாதிரி குரானை ஓதுனாத்தான் சொன்னாத்தான். முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய ஒரு பேராபத்தை தடுத்து நிப்பாட்டுகிற ஒரு கலையை ஒருத்தர் தெரிந்து அதை தடுத்து நிப்பாட்டினாலும் அல்லாஹ் செய்கிற பெரிய பேர் உதவி அது அவர் அதுக்கு பயன்படுத்தி நிப்பாட்டணும். அதுதான் துல்கர்னைன் செய்கிறார். செஞ்சு முடிச்சு அவர் ஒரு பெரிய பேர் உதவி செய்கிறார். அந்த மக்களுக்கு சொல்லிட்டு சொல்றார், அந்த சோவர் உடைக்க முடியாதுன்ட்டார். எது வரைக்கும்? கியாமத்து நாள் வரைக்கும் உடைக்க முடியாதா என்றா அவரே சொல்றார். காலஹாதா வஅது மிர் ரப்பி, இதை உடைக்கவும் முடியாது, அது மேலே ஏறி வரவும் முடியாது என்பது என் இறைவன் எனக்கு கொடுத்த வாக்குறுதி. அதுவரை அவர்கள் இது மேலே ஏறி வர மாட்டார்கள், அவர்கள் அதை உடைச்சிட்டு வரமாட்டாங்க. எது வரைக்கும் என்றால் அந்த ஹத்தா ஜஅலஹு தக்கா, என் ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி, என் இறைவனுடைய மீண்டொரு வாக்குறுதி வந்தால் ஜஅலஹு தக்கா, அதை உடைத்து கொண்டு வருவார்கள். அதை என்னமாயிட்டு வரமாட்டாங்க, ஏறி வரமாட்டாங்க, அதுக்கு மேலே பறந்து வரமாட்டாங்க. அவங்க அதை உடைச்சிக்கிட்டு தான் வெளியில வருவாங்க. வகான வஅது ரப்பி ஹக்கா, என் இறைவனுடைய வாக்குறுதி சத்தியமானது, இது நடக்கும் என்று சொன்னாங்க என்று இந்த வரலாறு முடியுது. இதோட இன்னும் கொஞ்சம் இருக்கு.
இப்ப இந்த சுவர் பூமியில் எங்கு இருக்கிறது? அதான இப்ப பிரச்சனை. எங்க இருக்குன்னா சுத்தி சுத்தி வராங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா ரஷ்யாவுக்கும் ஜார்ஜியாவுக்கும் இடையில் ஒரு மலை பிரதேசத்தில் இது இருந்தது, இது உடைக்கப்பட்டுருச்சு என்று ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு இல்லை, உடைக்கப்படலை, இது பாருங்க அதே மலைப்பகுதி தான். எதுனா ரஷ்யாவில் அல்லது டர்பந்த். டர்பந்த் என்பது என்ன நாடு? டர்பன் இல்லை, டர்பன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. டர்பந்த் அப்படின்னா இந்த 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 ரஷ்யா பார்டர் ஏரியாவில் தான். டர்பந்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர் என்றால் டர்பந்தஸ் யாருமே நெருங்காம இருந்தார்கள், அதை உடைக்கவே முடியாது. அந்த ஊருக்கு இன்னொரு பேரே இரும்பு கோட்டைகள், இரும்பு தடுப்புள்ள ஒரு ஊர் தான் அந்த ஊருக்கு பேரே இருந்திருக்கு. அந்த ஊர் எப்போ உடைக்கப்பட்டுச்சுன்னா சைரஸ் மன்னர் காலத்துல தான் அந்த ஊர் மேலேயே படையெடுக்க முடிஞ்சுச்சு. இந்த இரும்பு கேட்டுகளை அவர் தான் உருவாக்கி இருந்தார் கோட்டைகளுக்கு. அதையெல்லாம் உடைச்சிட்டு இந்த சைரஸ் மன்னர் தான் உள்ள போனார். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து நீங்க மேப்பை போய் பாருங்க. ஈரானிலிருந்து ஈரானுடைய பார்டர் வந்து ஒன்று ஆதர்பைஜான் இருக்கா. ஆதர்பைஜான்ல இருந்து அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா ஆர்மீனியா. ஆர்மீனியாவுக்கு போனீங்கன்னா அப்படியே இந்த டர்பந்த் வந்துடும். டர்பந்தில் தான் இது இருக்கு. இந்த டர்பந்தை தான் துல்கர்னைன் கட்டியது என்று சொல்லி அது உடைக்கப்பட்டுருச்சு என்று சொல்லி ஒரு பெரிய புகைப்படத்தை காட்டுறாங்க. அதுதான். அல்லது ஜார்ஜியா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களாம், இங்கே தான் யாஜூஜ் மாஜூஜை தடுத்து வைத்த சுவர் கட்டப்பட்டிருந்தது, அந்த சுவர்கள் உடைக்கப்பட்டிருக்கு பாருங்க அப்படின்னு. உடைக்கப்பட்டதோட மட்டும் இல்லை, இப்போ அதை அந்த இதை அப்படியே போய் ரோடு போட்டு ரஷ்ய ஆர்மி அதை பயன்படுத்திட்டு இருக்கு. இன்னியும் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போய் அதை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்போகிறார்கள் என்று அங்கிருக்கிற மக்களை யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதுவா எது யாஜூஜ் மாஜூஜனுடைய இந்த சுவர்? ஒன்று. இன்னொரு கேள்வி நமக்கு வருது, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அடைக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு நமக்கு 100 கோடி பேர் இருக்கிறோம். 100 கோடி பேரா 1000 கோடி பேரா? உலகம் முழுவதும் 900 கோடி பேர்னு சொல்றோம்ல மனிதர்கள். ஆனா இந்த மனிதர்களோடைய கலக்காமல் இதை விட 99 மடங்கு அதிகம் இருக்கணும். அவங்க இருக்கணுமா? 99 மடங்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க, உங்களில் ஒருத்தர் சொர்க்கம், அவர்கள் 999 இல்லை 999. கற்பனை கூட பண்ண முடியாத கணக்கு. 1000ன்னா அவங்க கோடி. இப்படியா? எனக்கு கணக்கு வீக்கு, அதனால கணக்குல இது தப்பு தவறுமா சொன்னா மன்னிச்சுக்கோங்க. இவ்வளவு கணக்குல சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை அல்லாஹ் எங்க மறைச்சு வச்சிருக்கிறான்? இன்னியும் வெளியே வரலன்னா, இவ்வளியே வந்துட்டாங்கன்னா யார் அவங்க? எல்லாம் இருக்குல்ல, சுவர் எதுன்னு தெரியணும், உடைக்கப்பட்டுச்சான்னு தெரியணும். சரி, உடைக்கவே இல்லைன்னா இவ்வளவு பெரிய வாளின் இந்த பூமியில எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியணும். அதெல்லாம் போக அவர்கள் வெளியில வந்துட்டாங்க என்று சொன்னால் அவர்கள் யார்? மன்ஹும் யாஜூஜ் வ மாஜூஜ், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் யார் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்களில் தெளிவாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நாளை தினம் அவைகளை பார்க்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.